பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாண்டியனும் கோமதியும் பழனிய கோவத்தோட திட்டி துரோகி வீட்டை விட்டு வெளியில போடான்னு பத்தி விட்டுறாங்க. கதிரு எவ்வளவோ சொல்றாரு, அப்பா அப்படி பேசாதீங்க, மாமா அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு. பழனியும் வருத்தத்தோட அழுதுகிட்டே கடைக்கு வந்துடுறாரு. கதிரு பழனிய பாக்குறதுக்காக வர்றாரு. என்னடா மாப்ள, நீயும் வந்து திட்ட போறியா? துரோகி துரோகின்னு எல்லாரும் பட்டம் கட்டிட்டீங்க, இனி நீ என்னடா புது வார்த்தை ஏதாவது சொல்லி திட்ட போறியா? இருந்துட்டு போட்டும்டா, நான் துரோகியாவே இருந்துட்டு போறேன். உங்க அப்பாவுக்கு நான் துரோகி, உங்க அண்ணன்களுக்கு நான் துரோகி, இப்போ உனக்கும் நான் துரோகி ஆயிட்டனா அப்படின்னு பழனி கேக்குறாரு. கதிர் உடனே, மாமா ஏன் மாமா இப்படி பேசுற? நீ துரோகின்னு யாரு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ துரோகியா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் மாமா தேவையில்லாத பழிய உன் தலையில இழுத்து போட்டுக்கிற? அப்பா தான் புரியாம ஏதோ பேசுறாரு, அம்மா கோவத்துல பேசுறாங்க. இதெல்லாம் போய் மனசுல போட்டு கவலைப்படாத மாமா. உன்ன ஒரு நாள் அப்பா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. ஆனா நீ பாவம் மாமா, ரெண்டும் கட்டானா எடுப்பார் கைப்பிள்ளையா திரியற. நீயா சொந்தமா யோசி. இது உன் கடை அப்படின்னா உண்மையா உழைச்சு சம்பாதிக்க பாரு. யாருக்காகவும் பயந்து வேலை செய்யாத மாமா. எப்பவுமே உன் சொந்த கால்ல நில்லு. உன் மனசுக்குள்ள என்ன தோணுதோ அத மட்டும் செய். இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நடந்துராத. மறுபடியும் நீ அடிமையா மாறாத மாமா. அப்பா கிட்ட இருந்து நீ வெளியில வந்தது சந்தோஷம்தான், சொந்த கடை ஆரம்பிச்சது சந்தோஷம்தான். ஆனா இப்பவும் நீ உன் சுய புத்தியோட செயல்படு. இதத்தான் மாமா நான் சொல்றதுக்காக வந்தேன். நீ என் மேல கோவப்படாத மாமா அப்படின்னு கதிர் சொல்றாங்க. இல்லடா மாப்ள, நீ பேசுறதாவது கொஞ்சம் ஆறுதலா இருக்குடா. என்னடா மச்சானும் அக்காவும் இந்த அளவுக்கு மோசமா என்னை இப்படி தப்பா புரிஞ்சிருக்காங்க? அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சேன்டா. இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல, எல்லாமே எங்க அண்ணன்க பண்றாங்க. மாமா எனக்கு நல்லா புரியுது, அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், உன் சுய புத்தியோட சுய முடிவெடுத்து செயல்படு. உங்க அண்ணன்க சொல்றாங்கன்னு வேலை செய்யாத. மனசு திறந்து பேசுமாமா. எது சரி எது தப்புன்னு உன் மனசுக்கு தெரியும், அதன்படி செயல்படு. நான் வரேன் மாமா, நீ கவலைப்படாத. நீ துரோகி எல்லாம் கிடையாது, அப்பா கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாரு மாமா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு போயிடுறான். பாண்டியனுக்கு ரொம்ப கோவமா இருக்கு. பாண்டியன் கடைக்கு போறாரு. தங்கமயிலும் அப்பாவும் இருக்காங்க. தங்கமயில் அப்பா சொல்றாரு, பழனி இருந்தாலும் இப்படி செஞ்சிருக்க கூடாது சம்மந்தி. அது என்ன, உங்க கடையில இருந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த கடைய வியாபாரமே நடக்க விடாம தடுக்கிற மாதிரி பழனி முன்னாடியே ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கு. வர்ற கஸ்டமர்லாம் பாதி பேர் முன்னால இருக்க அந்த மளிகை கடைக்கு தான் போவாங்க. நம்ம கடையை தேடி யாரு வரப்போறாங்க சம்மந்தி? பழனி செஞ்சது ரொம்ப பெரிய துரோகம் தான் அப்படின்னு மாணிக்கமும் எடுத்து கொடுத்து பேசுறாரு. தங்கமயில் உடனே, அப்பா சும்மா இருப்பா, சும்மாருமா, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். சம்மந்தி வருத்தமா இருக்கும்போது நம்மள 4 வாரத்தைய போட்டு வச்சாத்தான் மறுபடி பழனி இந்த கடைக்குள்ள நுழைய விட மாட்டாரு சம்மந்தி. இனி பாரு, இந்த கடை முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோல்ல வரப்போகுது. சம்மந்தி கவலையில இப்படி வெளியில திரிவாரு. கடை வியாபாரம் நாம பாத்துக்க வேண்டியதான். இனிமே இந்த கடை பாண்டியன் ஸ்டோர் கடை இல்லம்மா, மாணிக்கம் கடை. என்ன தங்கமயிலு? இல்ல உனக்கு வருத்தமா இருந்துச்சுன்னா தங்கமயில் கடை அப்படின்னு மாத்திடலாமா? தங்கமயில் மளிகை ஸ்டோர் அப்படி மாத்துவோமா அப்படின்னு தங்கமயிலோட அப்பா கேக்குறாரு. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாண்டியன் கடையில இல்லன்னு நினைச்சு இவ்வளவு ஆனந்தமா பேசி சிரிக்கிறாங்க. பாண்டியன் வெளியில போனவரு குடோன்ல சரக்கு இறக்கிட்டு அப்படியே குடோன்ல நின்னு தங்கமயிலும் அவங்க அப்பாவும் பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. தங்கமயிலு கடையில கல்லால காசு வாங்கி போட்டோன்ன, அப்பா தா 100 ரூபாய் வந்துருச்சு இன்னைக்கு. கடையில கல்லால காசு வாங்கி போட்டோன்ன தங்கமயிலோட அப்பா, ஏமா தள்ளுமா, கல்லால இருக்க காசு எனக்கு வேணும் அப்படின்னு கல்லால இருந்து காசு எடுக்கிறாரு. எப்பா எப்பா எடுக்காதப்பா, மாமா வந்தா கேப்பாரு, கணக்கு சொல்லணும்ல. என்னம்மா? அப்ப பழனி சரவணன் எல்லாரும் இருந்தாங்க. அப்பவே உங்க மாமனாரு கணக்கே பார்க்கல. நான் எவ்வளவு தடவை காசு எடுத்திருக்கிறேன். ஏன் ஒரு 1100 ரூபா அன்னைக்கு காணோன்னு அந்த பழி கூட பழனி மேல போட்டாரே உங்க மாமனாரு, அதான் சம்மந்தி. அப்ப கூட என்ன பத்தி சந்தேகமா படல பாத்தியா? அதான்மா அந்த மாணிக்கத்தோட திறமை. யாருக்கும் என் மேல சந்தேகம் வராது. விடுமா, இந்த நேரம் திருடுனாத்தான் திருட முடியும். அதுக்கப்புறம் சம்மந்தி பழனி மேல இருக்க கோவத்தெல்லாம் போக்கிட்டு சமாதானம் ஆயிட்டாரும் வை, கடையில கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் பணம் எடுக்கிறது கஷ்டமாயிடும். இப்பவே முடிஞ்ச அளவுக்கு சுருட்டிடுவோமா அப்படின்னு தங்கமயிலோட அப்பா பேசுறாங்க. பாண்டியன் அப்படியே குடோன்ல இருந்து வெளியில வராரு. தங்கமயில் அப்படியே பார்த்துட்டு பதறி போய் எந்திரிக்கிறாங்க. என்னம்மா, எதுக்கு எந்திரிக்கிற? நீ உட்காரு, இன்னைக்கு வர்ற வியாபாரம் பூரா நம்ம வீட்டுக்கு தான் போக போகுது அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் கிளாப் பண்ணிக்கிட்டே வர்றாரு. நல்லா இருக்கு சம்மந்தி. தங்கமயிலு நல்லா இருக்குதுமா, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஏதோ கவலையில இருக்கேன், பழனிதான் தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சு கோவத்துல இருக்கேன்னா நீங்க அத ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி என் கடைக்கு வர்ற வியாபாரத்துல பணத்தை ஆட்டை போடலான்னு பாக்குறீங்களா? அத மட்டும் என்னைக்கு விட்டுட்டு இருக்க மாட்டேமா. என்னம்மா இதெல்லாம்?
எதுக்குமா இந்த பொழப்பு? கடையில வேலைக்கு ஆள் இல்லைன்னு உங்களை சேர்த்தது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு அப்படின்னு பாண்டியன் பேசும்போது சரவணன் உள்ள வராரு. என்னப்பா, என்னாச்சுப்பா? பாத்தியாடா சரவணா, உன் மாமனார் பண்ற வேலைய, கல்லால இருக்க பணத்தை எடுத்து ஜோபில வச்சுக்கிறாரு, பாக்கெட்குள்ள வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாராம். நான் கவலையா இருக்கேன், பழனி செஞ்சது துரோகம்னு சொல்லி என்னைய இன்னும் கொஞ்சம் கவலைப்பட வச்சுட்டு பணத்தை பூரா அவர் சுருட்டிட்டு போறாரா. என்னப்பா, இப்பதான் கண்டுபிடிச்சிங்களாக்கும்? நல்ல வேலைப்பா, இப்பயாவது கண்டுபிடிச்சிங்களே. இவர் பணத்தை திருடிட்டு போக பழியெல்லாம் தூக்கி பழனி மாமா மேல போட்டீங்க. பழனி மாமா எத்தனை தடவை பொறுப்பாரு? நானே பார்த்தேன், இவர் தான் பணத்தை திருடுனாருன்னு. தங்கமேல் கிட்ட சொல்லு, உங்க அப்பா பணத்தை எடுக்க வேண்டாம்னு சொல்லு, கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லுன்னு சொன்னேன். ஆனா யாருமே என் பேச்சு கேட்கல. பழனி மாமா மனசு வெறுத்து போய் அவங்க அண்ணன்க சொல்ற பேச்ச கேட்டுட்டு அவரும் ஒரு புது கடை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்மளுக்கு தாப்பா ஒரு நம்பிக்கையான வேலைக்கு ஆள் இல்லாம போச்சு. இந்த மாதிரி திருட்டு கும்பல்கிட்ட இந்த கடையை ஒப்படைச்சிங்கன்னா மொத்த கடையும் வாரி சுருட்டி எடுத்துட்டு போயிருவாங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. பாண்டியனுக்கு இப்பதான் விவரம் புரியுது. வேகமா வீட்டுக்கு போறாரு. மனசே சரியில்லை, நான் வீட்டுக்கு போறேன்டா அப்படின்னு வீட்டுல உட்காந்து பாண்டியன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோமதியும் வந்து, என்னங்க ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? கோமதி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் கோமதி. பழனிய இப்படி பேசியிருக்க கூடாது. பழனிய தங்கமேல் அப்பா முன்னாடி வச்சு வேலை சரியா செய்யல, இவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு வாய்க்கு வந்தபடி நம்ம பழனி தானே, நம்ம வீட்டு பயதானேன்னு பேசினேன். ஆனா அது அவன் மனசை இவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கும்னு நான் யோசிக்கவே இல்ல. பழனி தனி கடை ஆரம்பிக்கணும்னு யோசிச்சதுக்கு நானும் ஒரு காரணம். அவனை ரொம்ப மோசமா திட்டினதுதான் காரணம். அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. கோமதியும் உடனே, ஆமாங்க, நானும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்பதான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். எங்க அம்மா சொன்னாங்க, முத்துவேலும் சக்திவேலும் சொல்லி அதட்டி தான் இந்த இடத்துல கடையை புடிச்சு கொடுத்தாங்க. பழனிவேல் வேணாம், இந்த கடையை இங்க நடத்த வேண்டான்னு எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னான். அத அவனுங்க கேட்கவே இல்ல அப்படின்னு எங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப கூட பழனி இங்க கடை இல்லாம கோயில் பக்கத்துல கடைய வாடகைக்கு பிடிச்சு இங்க இருந்து அங்க ஷிஃப்ட் பண்றானா. கடைய பழனி மாத்திட்டானாங்க. நான் கூட வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன், துரோகிய அப்படி இப்படின்னு. அவன்கிட்ட நானும் மன்னிப்பு கேட்கணுங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. கோமதியும் பாண்டியனும் நேரா போய் பழனி கிட்ட, மன்னிச்சிடுறா, தெரியாம கோபத்துல பேசிட்டோம். உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்கும் பணம் தேவை இருக்கு. நீயும் கல்யாணம் ஆன ஒரு பையன். உன் தேவையை நாங்க புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்திட்டோம், வாய்க்கு வந்தபடி பேசிட்டோம், மன்னிச்சிடுறா பழனி அப்படின்னு பாண்டியன் பழனி கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. கோமதியும் மன்னிப்பு கேக்குது. சாரிடா பழனி, என்ன மன்னிச்சிரு. பெத்த புள்ள மாதிரி வளர்த்தேன்னு சொன்னேன். ஆனா என் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்றேன். உனக்கு மட்டும் செய்யாம விட்டுட்டேன்டா, அது ஏன் தப்பு தான்டா அப்படின்னு கோமதியும் மன்னிப்பு கேக்குறாங்க. பழனி சொல்றாரு, அக்கா பரவாயில்லக்கா, நீயும் மச்சான்னு தானே பேசுனீங்க, உங்களுக்கு கோவம் வச்சு பேசுனீங்க. ஆனா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு நேரமே கொடுக்க மாட்டாரு மச்சான். அவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் படபடன்னு பேசிடுவாரு. மச்சான், இனிமே இப்படி யாரையும் பேசாதீங்க. உங்க கடைக்கு புதுசா வேலைக்கு வந்த ஆளுகளை மட்டும் தட்டி பேசாதீங்க மச்சான். அவங்க மனசு வருத்தப்பட்டா நம்ம கடை வியாபாரம் நல்லா நடக்காதுல்ல. அதுக்கு தான் சொன்னேன். நான் இங்க கடை வைக்கல மச்சான், வேற இடத்துக்கு கடையை மாத்திட்டேன். எங்க அண்ணன்க ஏதோ என்னைய இங்க உட்கார வச்சு அழகு பார்க்கலான்னு நினைச்சாங்க. எனக்கு இந்த இடம் பிடிக்கல, அதனால நான் கடையை மாத்திரேன் மச்சான் அப்படின்னு பழனி ரொம்ப பெருந்தன்மையா பாண்டியன்ட்ட பேசிட்டு கிளம்புறாங்க. பாண்டியனுக்கு இன்னமுமே வருத்தமா இருக்கு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.